வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர் ரேடியோ ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இது வந்து இப்போ ரிசல்ட்ஸ் வந்த பின்னாடி நான் ஏற்கனவே போகிறேன்னு சொல்லியிருந்தேன், ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ சாரி, அதோட ஜேஏக்குரியது 2025 குரூப் 4 ஜேஏக்குரிய இப்போ ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. வந்த பின்னாடி எந்த ரேங்க் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த ரேங்க் அப்படிங்கிறது உங்களுடைய கம்யூனல் ரேங்க். அன்ரிசர்வ்டு, அதாவது ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு மட்டும்தான் ஓவரால் ரேங்க். ஏன்னா அவங்க ஓவரால் ரேங்க் மட்டும்தான் இருக்கும். மற்ற எல்லாருமே இந்த கம்யூனல் ரேங்க் அப்படிங்கிறத பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி தான் இப்போ பார்க்க போகிறோம். டீட்டெயில் அனாலிசிஸ், ஸோ நிறைய கேல்குலேஷன்ஸ் நிறைய பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு, அதனால தான் டிலே. ஒன்ஸ் அகைன் சாரி. ஸோ இப்போ அந்த பர்சன்டேஜ் வைஸ் நமக்கு தெரியும், ரிசர்வேஷன் அப்படிங்கிறது 69%. அதாவது வெர்டிகல் ரிசர்வேஷன் வந்து 69%. பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26.5%. எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20%. எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15%. எஸ்சிஏக்கு 3%. அண்ட் பிசிஎம்முக்கு வந்து 3.5%. எஸ்டிக்கு வந்து 1%. இதில் பிசிஎம்ங்கிறது 3.5குள்ள மட்டும்தான் வர முடியும். எஸ்சிஏங்கிறது 3 வருவாங்க, எஸ்சிக்குள்ளேயும் வருவாங்க தேவைப்பட்டால். ஸோ அப்போ டாப் ரேங்கர்ஸ், இப்போ வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கிறவங்க, டாப் ரேங்கர்ஸ் அப்படிங்கிறவங்க, டாப்பர் சொல்லப்போனால் அன்ரிசர்வ்ட்லேயே வரக்கூடியவங்க. அவங்கலாம் அன்ரிசர்வ்ல எல்லாருமே வருவாங்க. அப்போ அன்ரிசர்வ்ல எவ்வளோ ஆக்குபை பண்ணிக்கிறாங்க, அல்லது டாப்பர்ஸ் எப்படி வேணாலும் இதை வச்சுக்கலாம். ஸோ ஒரு 100 பேர் வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 100 பேர் டாப்பர்ஸ் அல்லது 100 பேர் அன்ரிசர்வ்க்குள்ளே வர்றாங்க அப்படின்னா, அது 2024 வந்து பார்த்தீங்கன்னா 48.4% வந்து பிசியாக இருந்தாங்க, 39.8% வந்து எம்பிசியாக இருந்தாங்க, எஸ்சி வந்து 9.6%, எஸ்சிஏ 1.3%, பிசிஎம் வந்து 0.6%, 0.1%, 0.2%. அப்போ இதுலேருந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது எப்படி இது பண்ணுது அப்படின்னு. பிசிஎம்முக்கு வந்து நிறைய ரிசர்வேஷன் 3.5, ஆனால் அவங்க வந்து நார்மலாக எழுத விட்டாங்கன்னா நிறைய பேர் வரமாட்டாங்க. ஸோ அதனால தான் ரிசர்வேஷன், அதனால தான் இடஒதுக்கீடோட முக்கியத்துவம் எதற்கு அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எஸ்சிங்கிறது நார்மலாக 1.3% தான் வருவாங்க, அதனால ரிசர்வேஷன் 3. எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 9.6% தான் வர முடியும், அதனால வந்து 15%. ஸோ எம்பிசி பிசி அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க ரிசர்வேஷனை தாண்டி வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ரிசர்வேஷன்ஸ் இருக்கிறது வந்து ஒரு கூடுதல் பலம். இது வந்து 2025 பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா. பிசி வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஷேர் வந்து கூடி இருக்கு பாருங்க, 48% 5% கூடி இருக்கு. எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 3% குறைஞ்சிருக்கு, எஸ்சி வந்து 1% குறைஞ்சிருக்கு. மற்றதுலலாம் கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய மாற்றங்கள் கிடையாது. ஸோ அன்ரிசர்வ்னா என்னதுன்னா, அன்ரிசர்வ் ரொம்ப ரேராக தான் டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகள் எழுதுவாங்க, சரிங்களா. ஸோ அவங்க வந்து இவ்வளோ பேர் தான் இருக்கிறாங்க, ரொம்ப ரேராக தான் எழுதுவாங்க அன்ரிசர்வ்டு. ரிசர்வேஷன் இருக்கே அப்படிங்கிறதுனால அவங்க எழுத மாட்டாங்க. ஆனால் 31%க்குள்ளே யார் வேணாலும் வரலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை நிறைய பேருக்கு. அதனால தான் அன்ரிசர்வ்டு நிறைய பேர் எக்ஸாம்ஸ் எழுதுறது கிடையாது. இப்போ ஜேஏ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்ஸ், விஏஓ, பில் கரெக்டர், அது போன்ற, அதாவது எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இருக்குன்னா டைப்பிஸ்ட் இருக்கணும், ஸ்டெனோ இருக்கணும், ஃபாரஸ்டர், அதுக்கெல்லாம் இருக்கு. ஜென்ரலாக இப்போ நான் பார்க்க போகிறது வந்து ஜேஏக்குரியது. மற்ற கேட்டகரியில் நீங்களே அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ விமன் அப்படிங்கும்போது இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விமன் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் எங்கே இருப்பாங்கன்னா, பிசிஎம்பிசியில் அந்தளவுக்கு பெரிய அவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்ட்ராவாக இது கிடைக்கும்னு சொல்ல முடியாது, இருக்காது. எஸ்சியில் கொஞ்சம் கிடைக்கலாம், எஸ்சிஏல நிறையவே கிடைக்கும், மேலே விட கம்மியாக இருக்கிறவங்க கிடைக்கும். அதாவது பிசி, முஸ்லீம், எஸ்டி, எஸ்சிஏ, எஸ்சி, இந்த 4ல் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களை விட பெண்கள் மதிப்பெண்கள் குறைவாக இருந்தாலும் வேலை கிடைக்கும். பிசிலேயோ எம்பிசிலேயோ இப்போ ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் பண்ணுறதுனால ஆண்களை விட பெண்கள் குறைவாக இருந்தால் அவர்களுக்கு வேலை கிடைப்பது வந்து ஏதாவது அரிதிலும் அரிதாக இருக்கும். சில போஸ்ட், முக்கியமான போஸ்ட் அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும் தான் கிடைக்கும், மற்றபடி இருக்க வாய்ப்பு இல்லை. ஹரிசாண்டல் ரிசர்வேஷனை தான் ஃபில்அப் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலில், இப்போ எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், எப்படி ஃபில்அப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஒரு பிசி எடுத்துக்கோங்க. பிசி ஜென்ரலில் வந்து ஒரு 4 வேக்கன்சி இருக்குது எக்ஸாம்பிளுக்கு. அதே மாதிரி பிசி ஜென்ரல் விமனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெண் போய் வேலை எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க எதை ஃபில்அப் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஜிடபிள்யூ விமன் இருக்குல்ல, இதை தான் ஃபில்அப் பண்ணுவாங்க. இதை ஃபில்அப் பண்ணி இது என்னவாயிரும், அவங்க எடுத்த பின்னாடி இது வந்து 2 ஆகிடும். இங்கே குறைக்க மாட்டாங்க, இது வந்து ஜென்ரல். ஸோ இந்த இது அதே மாதிரி தான் பிஎஸ்டிஎம்மில் தான் குறைக்கணும். அப்படி தான், அதான் வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். அன்லஸ் சில போஸ்ட் மட்டும் இதில் இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக அதில் இருக்குது சில போஸ்ட். ஏன்னா இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் போஸ்ட் இருக்கும், இந்த ஊரில் இருக்கும் அந்த ஊரில் இருக்கும் அப்படிங்கும்போது அந்த போஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கும்போது அப்போ கொஞ்சம் மாறும். ஸோ 2வது இதில் வந்து சில பேக்லாக் வேக்கன்சி இருக்குது ஃபார் எஸ்சி, அவங்களுக்குரிய பேக்லாக் வேக்கன்சி இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கணும். அப்போ இன்னும் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. நிறைய பேராமீட்டர்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பாங்க, அவங்க கவுன்சிலிங் இது வந்திருக்கும், கவுன்சிலிங்க்கு வரமாட்டாங்க. யூஸ்வலாக ஆப்சன்டீஸ் ஒரு சில சதவீதம் இருக்கும். குரூப் 4 போன்ற தேர்வுகளை குரூப் 2 இருக்கிறவங்களும் எழுதுவாங்க, குரூப் 1 இருக்கிறவங்களும் எழுதுவாங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம், ஒரு ஃபீல்டுக்காகவே எழுதுறவங்களாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் கொஞ்சம் கட்டாப்பை கூட்டி விட்டுருவாங்க. அந்த கட்டாப்பெல்லாம் கூட்டுறதுக்கு முக்கியமான காரணம் அவர்கள்.
அவங்க இந்த எக்ஸாம்ஸ் எழுதி போக மாட்டாங்க, ஆனால் ஒரு தேர்வுக்காக எழுதுவாங்க. அவங்க எக்ஸாம் அது கூட்டுறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்களால எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க எக்ஸாம் எழுதுறதுனால யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. நல்லா புரிஞ்சு, கட் ஆஃப் கூடுறது குறையிறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க எப்போ பிரச்சனை தெரியுங்களா, அவங்க கவுன்சிலிங்க்கு போய் வேலை எடுத்துட்டு அப்புறம் போய் ஜாயின் பண்ணாமல் இருந்தாங்கன்னா தான் பிரச்சனை. அப்படி சில பேர் இருப்பாங்க, குரூப் 4ல் இருக்கிறவங்க, குரூப் 4ல் இருக்கிறவங்களே போய் கவுன்சிலிங் எடுப்பாங்க. இந்த வேலையை வச்சுட்டு அடுத்த வேலையை எடுக்கலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வேணான்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நண்பர் இல்லைப்பா நீ பழைய இதில் இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க முதல் போய் எடுத்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க. இது அவர்களின் உரிமை. ஆனால் அந்த மாதிரி எடுத்துட்டு போகாமல் இருந்தீங்க அப்படின்னா அதுக்காக உங்களுக்கு திரும்ப ஒரு கவுன்சிலிங் நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். அது உங்களை இப்போ ஒருத்தர் எடுத்துட்டு ஒருத்தர் ஒரு பிசியில் எடுத்துட்டு அவர் போய் சேரவே இல்லை, ஒன்றுமே ரெஸ்பான்ஸ், நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு எழுதி கொடுத்தாலும் சரி, நான் சேரலேன்னு சும்மா இருந்தாலும் சரி, அந்த வேக்கன்சி அடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் போக முடியும். திரும்ப கவுன்சிலிங் நடக்காது. கவுன்சிலிங் செகண்ட் ஃபேஸ் அப்படிங்கிறதுனா இப்போ யாருக்காக நடக்கும் அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்கு உள்ளவங்களுக்கு மட்டும் தான் நடக்கும். அதில் ஏதாவது ஃபில்லப் ஆகாமல் இருக்கும்போது தான் நடக்கும். இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஓவராலாக ஒரு ஓசியாக ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா எவ்வளோ வரைக்கும் அவருக்கு கிடைக்கிற ஓவரால் ரேங்க், ஓசியை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் ஓவரால் ரேங்க், மற்ற எல்லாத்துக்குமே கம்யூனல் ரேங்க் தான். ஓவரால் ரேங்க் ஓசி இதெல்லாம் நீங்கள் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அவரோட ரேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் ரேங்க் 800 அல்லது ப்ளஸ்ஸா மைனஸ் அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள். அது கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய கண்டிப்பாக கிடைக்கும்னு வச்சுக்கலாம். நீங்கள் அடுத்து பிசியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் சொல்கிறது எல்லாமே கம்யூனல் ரேங்க் தான். ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கம்யூனல் ரேங்க் நான் ஷூராக கிடைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கும் ஜஸ்ட்டு கொஞ்சம் உள்ளவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பட் உங்களுக்கு ஏற்கனவே கன்ஃபார்மாக இதுவும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறதுக்கு இல்லை, சரிங்களா? ஸோ அதனால் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்யூனல் ரேங்க் 1100 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் அந்த எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் சொல்கிறோம். ஆப்சன்டீஸ் இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கணக்கு பண்ணி இதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா ஜேவே செலக்ட் ஆனால் கூட டைப்பிஸ்ட்டை போய் எடுப்பாங்க, அந்த மார்க் இருந்தால் கூட. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு பண்ணுறோம். இதுக்கு அப்படி நிறைய பேர் இன்னும் ஆப்சன்ட் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட ரேங்க் இருக்கிறவங்களுக்கு கூட உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. நான் போட்டிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி. இதில் சில பேர் நீங்கள் பிஎஸ்டிஎம் இல்லாமல் இருப்பீங்க, பட் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பிஎஸ்டி. ஸோ எம்பிசியை பொறுத்த வரைக்கும் கம்யூனல் ரேங்க் ஒரு 800 வரைக்கும் கம்யூனல் ரேங்க் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிசிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 100 பேருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. 100 உங்களுடைய கம்யூனல் ரேங்க் 100, உங்கள் கம்யூனல் ரேங்க் 100ங்கும் போது அது ஓவரால் ரேங்கில் எங்கேயே போயிடும், சரிங்களா? ஸோ இதில் பெண்களாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்யூனல் ரேங்க் அவங்களுக்கு கம்மியாக இருந்தால் கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது கரெக்டாக எவ்வளோன்னு சொல்ல முடியாது. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனல் ரேங்க் உங்களுக்கு ஒரு 500 வரைக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் கம்யூனல் ரேங்க் 500 வரைக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு மேலே கூட கிடைக்கலாம். நான் திரும்ப சொல்லிட்டேன், அதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. எஸ்சிஏயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 110 கம்யூனல் ரேங்க் இருக்கிறதுக்கே உங்களுக்கு நிறைய கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் நிறைய ஆப்சன்டீஸ் இது வரைக்கும் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி சொல்கிறோம். இதே பெண்களாக இருந்தால் எஸ்சிலேயோ எஸ்சிஏலேயோ இன்னும் கொஞ்சம் கம்யூனல் ரேங்க் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதிகம்னு சொல்கிறது 500 விட 110 விட. எஸ்டி உங்களுடைய கம்யூனல் ரேங்க் நீங்கள் நினச்சி பாருங்கள். எஸ்டியோட இப்போ கம்யூனல் ரேங்க் தான் சொல்கிறேன். எஸ்டியோட கம்யூனல் ரேங்க் 30 அப்படிங்கிறதே சில சமயம் லட்சத்தில் கூட போகும், அது ஓவரால் ரேங்க்கில். ஸோ அதனால் 30ங்கிறது ஆப்சன்டீஸ் இதெல்லாம் பொறுத்து, அதனால் கொஞ்சம் குறைய கூட வாய்ப்புகள் உண்டு. இது 30ங்கிறது ஒரு அப்ராக்சிமேட் தான். அது 25, 26 கூட முடியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, கூடவும் போகலாம். ஸோ நான் ஓசி ஜென்ரல் கேட்டகரியை தவிர மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனல் ரேங்கை பற்றி தான் நான் பேசுகிறேன். ஓசி அப்படின்னா அதர் கேட்டகரி, யார் வேணாலும் இங்கே போகலாம். ஜென்ரல் கேட்டகரி பொது பிரிவு, பொதுவாக எல்லாரும், அது எஸ்டியும் போகலாம், எஸ்சி போகலாம், எம்பிசி, பிசி முஸ்லீம், எஸ்சிஏ யார் வேணாலும் போய் எடுக்கலாம். அது மார்க் தான், மார்க்கின் அடிப்படை. டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ, ஃபாரஸ்டர் உங்களோட ரேங்கை பார்த்து நீங்களே எவ்வளோ வேக்கண்ட் அப்படிங்கிறத எவ்வளோ பேர் எடுப்பாங்க, இதுவும் எடுப்பாங்க, ஜேயும் எடுப்பாங்க. அதனால் அதை கரெக்டாக ஒரு சொல்ல முடியாது, சரிங்களா? ஆல்மோஸ்ட் இப்போ உங்களை கூப்பிட்டுருக்குறாங்க, சில பேர் சொல்லுவாங்க திரும்ப கூப்பிடுவாங்களா சார் அப்படின்னு. இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டவங்களுக்கு, சரிங்களா, அவங்களுக்கு எவ்வளோ கூப்பிட்டுருக்குறாங்களோ அத்தனை % வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் அந்த டைப்பிஸ்ட்டு, ஸ்டீனோ அதெல்லாம் கரெக்டாக இது பண்ணுறதில்ல. உங்களுக்கே அதோடைய வேக்கன்சி, ஏன்னா திரும்ப இங்கேருந்து அங்கே போவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்படியும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க, 00825. ஏன்னா எக்ஸ் சர்வீஸ்மென் அப்படிங்கிறதுங்க நிறைய வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஹாரிசான்டல் ரிசர்வேஷன், பெண்கள்,
அதுக்கப்புறம் ஆதரவற்ற கைம்பெண்கள் இது அதில் வந்துடும், பெண்களுக்குரியது வந்துடும். அதை நிறைய ஜங்க் அவங்க எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைவு இருக்கும். நம்ம ஆப்சன்டீஸ் அதெல்லாம் மேட்ச் ஆகும்னு நினைக்கிறோம். இதில் நிறைய ஆப்சென்ட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். போன தடவை அதுக்கு முந்தின தடவைலாம் ஆப்சென்ட்டே ஆகலை அப்படின்னா நான் சொன்னதை விடையே கொஞ்சம் குறையதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ பெண்கள், ஆதரவற்ற கைம்பெண்கள், அதற்கப்புறம் வந்து தமிழ் மீடியம், அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன், இதெல்லாம் வந்து ஹரிசான்டல் ரிசர்வேஷனில் வரலாம். வேறு ஏதாவது கொரியஸ் இருந்தால் அந்த நம்பருக்கோ இல்லை கோர்ஸ் சம்மந்தப்பட்ட இதாக இருந்தோ அந்த நம்பர்களுக்கோ வந்து தெரிவிங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கோர்ஸ் சம்மந்தப்பட்ட சில பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் சில இதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்குறோம் இலவசமாக சில இதெல்லாம் பண்ணணும்னா இது கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்போம் டிஸ்கிரிப்ஷனில், அதை கொஞ்சம் ஃபில்அப் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது, நீங்களே போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நன்றி.